வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல பொருள் அறிவோம் அது படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அதாவது தமிழ் வார்த்தைக்கான தமிழ் மீனிங், சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது இல்லையா? அதை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம அறிந்து கொள்வோம் அது படிச்சோம். அதாவது தமிழ் வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் மீனிங், இங்கிலீஷ்ல அதோட மீனிங் என்ன அப்படின்றதையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் முடிச்சிட்டோம். சூப்பர் டூப்பரா, சூப்பர் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம அடுத்த புதுசா ஒரு சாப்டருக்கு வந்திருக்கோம். 1.4. அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செந்தமிழ் செல்வம். செந்தமிழ் செல்வம் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுக்கு திருக்குறள், ஆத்திச்சூடி இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேரு அந்த திருக்குறள், ஆத்திச்சூடி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? திருக்குறள்ல சில குறள் தெரியும் உங்களுக்கு, ஆத்திச்சூடியில சில வரிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்ல. சில பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க, கேள்வி மட்டும்தான் பட்டிருப்பாங்க. திருக்குறள் நம்ம திருவள்ளுவர் தாத்தா திருக்குறளை எழுதினாரு, அதுல 1330 திருக்குறள் இருக்கு. சரிங்களா? 133 அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது ஆத்திச்சூடி, அது ஔவையார் எழுதினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த செந்தமிழ் செல்வம்ல இந்த விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்க உங்களுக்கு சில தமிழ் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல இருந்து சில, அதாவது திருக்குறள், ஆத்திச்சூடி, அப்புறம் வெற்றி வேர்க்கைன்னு ஒரு இது இருக்கு இலக்கியம். இதுல இருந்தெல்லாம் சில வரிகளை உங்களுக்கு இங்க பாடமா கொடுத்துருக்காங்க. அந்த வரிகளை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பயிற்சி பண்ணணும். சரிங்களா? பார்க்காமையும் இந்த வரிகளை உங்களுக்கு எழுத தெரியணும். அதுல சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க நடுவுல. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வார்த்தை வரணும்னு எழுத தெரியணும். இந்த மாதிரி தான் நீங்க பயிற்சி பண்ணணும். இந்த தடவை ஆன்ட்டியும் அந்த மாதிரிதான் உங்களுக்கு பயிற்சி தர போறேன். நீங்க பொருளும் கொடுத்துருக்காங்க. இப்ப பொருள் உங்களுக்கு நீங்க பொருள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. சரிங்களா? ஆனா படிக்கும் பொழுது புரிஞ்சு படிக்கணும் இல்லையா? அதுக்காக புரிஞ்சு படிக்கிறதுக்காக இங்க பொருளும் கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் என்னன்றதையும் ஆன்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த வரிகளை நீங்க படிக்கணும். சரிங்களா? படிச்சு அதே சமயம் என்ன பண்ணணும், பார்த்தும் படிக்கணும், பார்த்து ஒரு தடவை எழுதணும். பார்க்காமையும் நீங்க என்ன பண்ணணும், அந்த நீங்க எழுத பழகணும். ஃபர்ஸ்ட் வார்த்தையை கூட அம்மா சொன்னாங்கன்னா நீங்க மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் இந்த செந்தமிழ் செல்வம்ல நம்ம பயிற்சி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெற்றி வேர்க்கை. ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல, உங்களுக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீங்களாம் சின்ன பசங்க தான், அதனால இதுல உள்ள விஷயங்கள் மட்டும் ஆண்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? பெரிய கிளாஸ் போன உடனே இன்னும் நிறைய டீப்பா அதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. இப்ப வெற்றி வேர்க்கை இதுல என்ன பாடல் வரி கொடுத்திருக்காங்கன்னா, கல்விக்கு அழகு கசடு அற மொழிதல். இங்க கசடறன்னு இருக்கு இல்லையா? அதை பிரிச்சு படிக்கலாம். கசடு அற மொழிதல். இது பாடல் எண் 2. இது எழுதினவங்க யாருன்னா அதிவீரராம பாண்டியன். சரிங்களா? இங்க சில வார்த்தைகளுக்கு அர்த்தமும் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொழிதல்னா பேசுதல். சரிங்களா? இல்லைன்னா எடுத்து சொல்லுதல், எடுத்து கூறுதல். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவன் கற்ற கல்விக்கு அழகாவது தான் கற்றவற்றை குற்றமற பேசுதல் அல்லது எடுத்து கூறுதல் ஆகும். சரிங்களா? அப்ப கல்வி நல்லா ஒருத்தங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எது அழகுனா, தான் படிச்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சந்தேகமே வராத படிக்கு அவங்க படிச்ச விஷயங்களை தெளிவுபடுத்தி சொல்றது. சரிங்களா? சொல்லும் பொழுது அவங்களுக்கும் தடுமாற்றம், யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கும் தடுமாற்றம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், இந்த கல்வியை ஆழமா படிச்சு நான் படிச்ச விஷயத்தை எடுத்து சொல்லணும். இதுதான் அழகு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது திருக்குறள். திருக்குறள்ல இருந்து இங்க ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, கற்க கசடு அற. ஆண்டி எப்படி பிரிச்சு படிக்கிறேன்னு பாத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா புரியும். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த இற்றெல்லாம் நல்லா அழகா சொல்லணும். சரிங்களா?
இது வந்து குறள் எண் என்னன்னா 391. இதை எழுதியவரான திருவள்ளுவர். இங்க கசடு அற அப்படின்னா என்ன அர்த்தம்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட அதுல சந்தேகங்களோ எதுவுமே வரக்கூடாது. சரிங்களா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்க? கற்க வேண்டியவற்றை பிழையின்றி கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு அதன்படி வாழ வேண்டும். சரிங்களா? கற்க கசடு அற அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பவுமே ஒரு விஷயத்த படிக்கிறதா இருந்தா மேலோட்டமா மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது. இப்பதான் ஆன்ட்டி சொன்ன இல்லையா, ஒரு விஷயத்தோட பொருள் அறிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு நீங்க படிக்கணும், ஆழமா படிக்கணும். சரிங்களா? எதெல்லாம் கற்பவை, எதெல்லாம் கற்கணுமோ நீங்க ஒன்லி வந்து பாடப்புஸ்தகம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி திருக்குறள், இந்த மாதிரி நமக்கு அறத்தை சொல்லி தரக்கூடிய விஷயங்கள், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கத்துக்கணும். சரிங்களா? கற்ற பின் நம்ம கத்துக்கிட்ட பிறகு நிற்க அதற்கு தக அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன கத்துக்கிட்டோமோ அதுபடி நம்ம என்ன பண்ணணும், அதுபடி நம்ம வாழ கத்துக்கணும். சரிங்களா? இப்ப ஒழுக்கமா இருக்கணும், டைமுக்கு என்ன பண்ணணும், ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா அது ரெகுலரா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் படி, இந்த ஒழுக்கத்தை நம்ம என்னைக்குமே கடைபிடிக்கணும் படிச்ச படிக்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இதுவும் திருக்குறள் தான். தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. சரிங்களா? இந்த குறள் வந்து 731. இது எழுதியவர் திருவள்ளுவர். இங்க தல்லா அப்படின்னா என்ன மீனிங் கொடுத்திருக்காங்க? குறையா, அதான் குறையாதன்னு அர்த்தம். தக்கார், தக்கார்னா என்னது? தகுதியுடையவங்க. சரிங்களா? இப்ப வந்து பொருள் என்ன கொடுத்திருக்காங்க? குறையாத விளை பொருளும் தகுதியுடைய அறிஞரும் கேடு இல்லாத செல்வத்தை உடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே நல்ல நாடாகும். இங்க வந்து திருக்குறள்ல எது நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நாடுன்ட்டு நம்ம எதை சொல்லலாம்? அதாவது நாடுன்னா அது கண்ட்ரி. சரிங்களா? ஒரு நல்ல கண்ட்ரி அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்கணும் அப்படின்னா குறையாத விளைபொருள், அதாவது நல்ல விவசாயம், நல்ல நெல்லு தானியங்கள் நல்ல விளைச்சல் இருக்கணும். அங்க வறுமைன்ற விஷயமே இருக்கக்கூடாது. மக்கள் அவ்வளோ வந்து உணவு பஞ்சம் இல்லாம வாழணும். சரிங்களா? அததான் இங்க சொல்றாங்க. அடுத்து தக்கார். தக்கார்னா யாரு? நல்லா படிச்சவங்க, அறிஞர்கள், சான்றோர்கள். சரிங்களா? ஆன்றோர்கள், அதாவது எப்பயுமே ஒழுக்க வழியில நடக்கிறவங்க, இவங்க இருக்கணும். அடுத்து தாழ்விலா செல்வரும். தாழ்விலார்னு என்னது? எப்பயுமே வந்து குறைவில்லாத செல்வம் அவங்க கிட்ட இருக்கணும். குறைவில்லாதன்னு மட்டும் இல்ல, எப்படி அந்த செல்வம் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா நல்ல வழியில அந்த செல்வம் சம்பாதிச்சிருக்கணும். அதாவது கேடு இல்லா அந்த செல்வம் வந்து, அதாவது எந்த கெட்ட வழியிலையும் சம்பாதிச்சிருக்க கூடாது, அந்த மாதிரி செல்வம். இதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அது என்னது? ஒரு நல்ல நாடு அப்படின்ட்டு நம்ம திருக்குறள்ல சொல்லித்தராங்க. அடுத்தது புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடினாலே ஔவையார் எழுதியிருப்பாங்க இல்லையா? புதிய ஆத்திச்சூடினா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாரதியார். சரிங்களா? இவரோட பாடல் வரி ஒண்ணு, சொல்வது சொல்வது தெளிந்து சொல். இது அவருடைய பாடல் வரி, அந்த ஆத்திச்சூடியில இருக்கிற பாடல் வரி. தெளிந்து அப்படின்னா என்னது? ஆராய்ந்து. சொல்வது தெளிந்து சொல், அதாவது நீங்க என்ன வார்த்தைய சொல்றதா இருந்தாலும் இந்த வார்த்தையினால மத்தவங்களுக்கு நன்மையா தீமையா, இப்படி எல்லாவித ஆராய்ச்சியும், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு புரியுமா புரியாதா, சரிங்களா? இதெல்லாம் ஆராய்ஞ்சுதான் என்ன பண்ணணும், நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லணும். சொல்வதை ஆராய்ந்து விளக்கமாக சொல்ல வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்தது திருக்குறள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. இது குறள் எண் 636. இதை எழுதியவங்க யாரு? திருவள்ளுவர். மதிநுட்பம்னா என்னது? மதினா என்னது? அறிவு. நுட்பம்னா என்னது? எப்போ ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது, கூர்மை, அறிவு கூர்மை. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? நூல் அறிவுடன் இயற்கையான கூரிய அறிவு உள்ளவர்களுக்கு தீர்க்க முடியாத சிக்கல்கள் எதுவும் இல்லை. சரிங்களா? மதிநுட்பம் அப்படின்னா என்னது?
ஏற்கனவே உங்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய புத்தகங்களை படிச்சு அதுல இருந்து நிறைய அறிவு பெற்று இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு சரிங்களா, அதிநுட்பம், அதாவது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை தீர்க்க முடியாது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, ஞானம் பெற்றவங்களா இருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்னு ஒண்ணுமே இருக்காதாம். அவங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வராது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு இது சாத்தியம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அறிவு கூர்மையோட புத்தக அறிவும் இருக்கோ அவங்களுக்கு தான் இது சாத்தியம். இப்ப நான் அறிவாளி தான், நான் எதுக்கு புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாளடைவுல அந்த அறிவு மழுங்கிடும். நம்ம அறிவு எப்பவுமே கூர்மையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், புத்தகங்களை நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். சரிங்களா, அடுத்த திருக்குறள், முயற்சி திருவினை ஆக்கும். முயற்று இன்மை இன்மை புகுத்தி விடும். இந்த குறள் எண் 616. திருவள்ளுவர் இந்த திருக்குறள் எழுதியிருக்காங்க. பொருள் என்ன பாருங்க, முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும். முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்து விடும். சரிங்களா, முயற்சி, இப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீங்க முயற்சியோட செய்யணும். சரிங்களா, இப்ப கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு எனக்கு போர் அடிக்குது நான் அப்புறம் செய்யறேன்னு போஸ்ட்பான் பண்றது. சரிங்களா, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், உங்களுக்கு எப்பவுமே ஃபெயிலியர் தான் கிடைக்கும். நீங்க எந்த ஒரு வேலையும் முழுசா முடிக்க முடியாது. அதனால எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும், முயற்சியோட முடிக்கணும். இது என்னால முடியும்பா, நான் இதை முடிச்சிருவேன் எப்படி இருந்தாலும், அந்த முயற்சி உங்களுக்கு இருக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் கடைசியில நீங்க செய்யக்கூடிய வேலையில என்ன ஆகும், திருவினை, அதாவது அந்த வேலையில உங்களுக்கு, அந்த வேலையினால உங்களுக்கு எல்லா வித புகழ், பாராட்டு, அது மூலமா நிறைய பணம், இப்படி எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு காம்படிஷனே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதுக்காக நிறைய முயற்சி செய்யறீங்க இல்லையா. எதுக்காக பண்றீங்க, அந்த காம்படிஷன்ல உங்களுக்கு ஒரு மெடல் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு மணி கிஃப்ட் தருவாங்க, ஸ்டேஜ்ல வச்சு உங்களுக்கு பாராட்டுவாங்க. அப்ப நீங்க செஞ்ச ஒரு செயல் என்னவா மாறிடுது, திருவினை, உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா அது மாறிடுது. அது எதனாலதான் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டோ, ஒரு புகழோ, இல்ல மற்ற செல்வங்களோ உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க முயற்சி செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா, முயற்சியின்மைனா அந்த முயற்சி செய்யாத நிலைமை. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வந்துடும், வறுமை. சரிங்களா, உங்களுக்கு எப்பவுமே என்ன ஆயிடும், நீங்க எடுக்கிற எந்த செயல்லையும் உங்களால எந்த வித பெனிஃபிட்டும் கிடைக்காம போயிடும், எல்லாமே தோல்வி ஆயிடும், ஃபெயிலியர் ஆயிடும். சரிங்களா, அதுதான் நம்ம திருவள்ளுவர் தான் இங்க நமக்கு சொல்லி தராங்க. சரிங்க, இதுதான் இப்ப 6 பாடல்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. திருக்குறள்ல இருந்து சில பாடல்கள், அடுத்தது சில குறள்கள், அடுத்தது புதிய ஆத்திச்சூடியில இருந்து ஒண்ணு, அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பார்த்தோம், வெற்றி வேர்க்கை. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நீங்க வாசிச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது என்ன பண்ணணும், பார்த்து ஒரு தடவை வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதுங்க, எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்தது நீங்க பார்க்காம ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், பார்க்காம ஒரு தடவை எழுதி அனுப்பணும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.